ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம்னா பேங்க்கு போனோம். மணப்படத்தில் லோன் வச்சுருக்கோம். அதுக்கெல்லாம் கொண்டு அமௌண்ட் கட்டணும். அதனால் ஜாலியாக வெளியே போயிட்டு இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு உள்ளே வரோம். அப்புறம் விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு டூர், எங்கள் ஃபேமிலியாக டூர் போயிட்டீங்கன்னு சொல்லலாம். அதனால் தப்பே இல்லை. எப்போ எனக்கு பணம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்போல்லாம் ஹரணியா பாக்கில் நிறைய போனஸ் வரும். நான் சொல்கிறதுன்னா ஹரணிக்கு ஒரு 2.5 வயசாக இருக்குக்குள்ள அப்புறம் வந்து என்னோடய பயணங்கள் நிறையா தொடர ஆரம்பிக்கவும் ஹரணிக்கு வந்து சின்ன வயசுலேயே டியூன் பழகிட்டேன் நல்லாவே. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவாள். அப்படி ஒரு நாள் எங்களுக்கு வந்து போன வருஷம் வந்து ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவளுக்கு ஸ்டோன் பிரச்சனை ஒரு ஸ்டார்டிங் இருந்ததுங்க. அதுக்கு வந்து ஜிஹெச்சில் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்கேன் எடுத்து டாக்டர் பார்த்துட்டு அவளுக்கு நிச்சயமாகவே ஆப்ரேஷன் அளவுக்கு போகும் போல இருக்குது, ஸ்டோன் சர்க்கிள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஹரணி வந்து கொஞ்சம் பயப்படும்படியான நிலைமை தான் இருந்தது. இருந்தாலும் நான் வந்து சாமுண்டி பற்றி அடிக்கடி அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். மெஷேஸ்வர மருதியில் சாமுண்டி, மைசூர் சாமுண்டி, எங்கள் அம்மாவும் கதையே சொல்லுவாங்க. அவங்களாம் ஒசூர்லேயே சின்ன வயசில் ஒசூர்லேயே இருந்ததுனால எனக்கு வந்து சாமுண்டியை பார்க்கணும் அப்படின்னு கற்பனை அதிகம், ரொம்ப பக்கம் அவங்களுக்கு. அதனால அம்மா நிறைய மைசூர் சாமுண்டியை இந்த பேரண்ட்ஸ் பற்றிலாம் அம்மா சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு 5th படிக்கக்குள்ள மைசூர் ஜூ வந்து ஒரு பாடமாகவே எங்களுக்கு வரும். அதிலிருந்து எங்களுக்கு மைசூர் ஜூ பார்க்கணுன்னு ஹரின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவள் பண்ண இதுதான் ஒரு இது சாப்பிட்டு சொல்லிட்டு எனக்கு என்ன நடந்தது எதுன்னு எனக்கு தெரியாது. வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது ஹரணிக்கிட்ட, அம்மா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க, நான் வந்து ஸ்கேன் எடுத்துட்டாங்க, டாக்டர் பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருமா அப்படின்ட்டான். ஸ்கேன் எடுத்த டாக்டர் வந்து அந்த ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அந்த இது பார்க்கலாம். அவங்க ரிப்போர்ட் இந்த என்னது ஃபிலிம் கொடுக்கல. உடனே எனக்கு என்ன ஃபோன் மட்டும் வருது ஹரணிக்கிட்டு இருந்து, அம்மா ரெடி ஆகிட்டு நம்ம மைசூர் கிளம்பலாம் அப்படின்னு. திடீர்னு எனக்கு ஒன்றுமே தெரியல, சர்ப்ரைஸ். என்னென்ன சொல்கிறேன்னா, நான் சார்கிட்ட லீவ் வாங்கிட்டேன், பணமும் கை வசதி இருக்குது எங்ககிட்ட, போக வர எல்லாமே ரிசர்வேஷன், போகல பெருத்தி போட்டுட்டேன். நான் நம்ம தமிழ்நாடு சர்வீஸ் பஸ்ஸில் கர்நாடகா பஸ்ஸு இருக்குது அப்படின்னா உடனே ரிட்டர்ன் வந்து வந்தே பாரத்தில் போட்டா வந்து 5 மாதம் தான் மைசூர் வரைக்கும், மைசூர் டு சென்னை. எனக்கு ஒரு ரொம்ப ஆசையாக இருந்தது, எப்படியாவது ஒரு எதிர்காலத்தில் வந்தே பாரத்தில் போகலான்னு அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு அவளே ஆன்லைனில் புக் பண்ணிட்டான். ஹரணிக்கு நிறைய விஷயங்கள் கற்றுச்சுருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷப்படும்படியான விஷயமா இருந்தது. அது ஏப்ரல் மாதம் லீவ் நாள் ஸ்டார்டிங் ஆகுது. சித்ரா பௌர்ணமி மறுநாள் வெள்ளிக்கிழமை. நாங்கள் போய் இங்கேயே ஆன்லைன்லேயே ரூம் 1500 எங்களுக்கு கிடச்சிட்டுதுங்க. அப்புறம் பார்த்தா 2 நாள் எலெக்ஷன் வராங்க. நாங்கள் இறங்கினா அப்படியே நிறைய மிலிட்ரி ஆஃபீஸ் நிற்கிறாங்க. என்னங்க அப்படின்னா, அம்மா எலெக்ஷன்மா 2 நாளில் எங்களுக்கு இது மாதிரி எங்கள் கர்நாடகாவுக்கு எலெக்ஷனுக்குறாங்க. என்னடா இது இந்த டைமில் வந்திருக்குமேன்னு கொஞ்சம் பயமாக தான்